டீச் பண்றது உங்களுக்கு எப்படி பிடிச்சிச்சா? புரியுது சார், சொல்லி எல்லா சப்ஜெக்ட்டும் கரெக்டாக எடுத்துறாங்களா? வேற ஏதாவது குறை இருக்கா சென்டர்ல? குறை இல்லை. ஏதாவது சேஞ்ச் இங்கே வந்துட்டு உங்களுக்குள்ள ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? படிக்கிறேன். சூப்பர். சூப்பர். நீ இந்த சென்டருக்கு வந்ததுக்கப்புறம் உனக்கு என்ன உனக்கு சென்டருக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருந்துச்சு, மேலே எப்படி எழுதலாம்? கரெக்டாக சத்தமா சத்தம் கேட்கணும். நான் எவ்வளோ நான் சத்தமாக பேசுகிறேன்ல, சத்தமாக பேசுகிறேன். சென்டருக்கு முன்னாடி நான் படிக்க மாட்டேன். இங்கே கிட்ட வாங்க. எப்படி இருந்துச்சு சென்டர்? இந்த சென்டர் ஜாயின் இந்த சென்டரில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உன்னோட சேஞ்சஸ் சொல்லுங்க. நல்லா படிக்கிறேன். நல்லா படிக்கிறேன். என்ன இதுக்குள்ள வந்ததுக்கப்புறம் என்ன சேஞ்ச் இருக்கும்? உனக்குள்ள ஒரு சேஞ்ச் இருக்கா இல்லையா? மேடம் நல்லா சொல்லி தராங்களா இல்லையா? வேற ஏதாவது குறை இருக்கா அந்த சென்டரில்? சரி, உட்காரு. நீ எது இந்த சென்டரில் வந்ததுக்கப்புறம் ஏதாவது உனக்குள்ள ஒரு சேஞ்ச் இருக்கா? அந்த மற்ற இடத்துலையும் இங்கே ஏதாவது வித்தியாசம் உங்களுக்கு கரெக்டாக சொல்லணும். சத்தமாக கேட்குது. படிக்கிறேன். நல்லா படிக்கிறேன். எப்படி சொல்லி தராங்க? சத்தமாக நல்லா சொல்லி தராங்க. நல்லா ஏதோ உனக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. இதுக்குள்ள வந்ததுக்கப்புறம் எப்படி முதல்ல இருக்கியா? ஓகே, சரி. நீ சொல்லு. நீ உன்னை ரொம்ப எல்லாத்தையும் பார்ப்பேன். சொல்லு, இந்த சென்டர் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்கு? உனக்கு ஒரு சேஞ்ச் இருக்கா என்ன? இந்த சென்டருக்கு வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்கு? மேடம் சொல்லு. மேடம் நல்லா சொல்லி தராங்க சார். சத்தமாக பேசுறீங்க. மேடம் நல்லா சொல்லி தராங்க. புரியுதுன்னா எத்தனை வாட்டி வந்து கேளுங்க. அப்புறம் வேற அப்புறம் இங்கே வந்து மார்க் கொஞ்சம் அதிகமாக முன்னாடியோட கொஞ்சம் அதிகமாக. சத்தமாக கிட்ட வாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் சத்தமாக பேசணும். இங்கே வந்து மார்க் கொஞ்சம் அதிகமாக இருக்கேன். நல்லா சொல்லி தராங்க. நல்லா முன்னாடிக்கு நல்லா படிக்கிறேன். நல்லா படிக்கிற. இங்கே எந்த குறையும் இல்லை. சரி, ரைட், ஓகே, சூப்பர். கை தட்டுங்கப்பா. ஸோ இதுக்காகண்ணா நல்லா புரிஞ்சுக்கிங்க. என்ன நடக்குதுன்னா நீங்கள் உனக்குள்ள இருக்கிற நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நான் கற்றுக்க. நீ ஏந்துறேன். நீ ஏந்திரு. நீ கூட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிய. உன் பேர் என்ன? சத்தமாக பேசி முத்துக்குமார். நான் சத்தமாக பேசிகிட்டு இருக்கேன். நிறைய பேர் நான் காலில் ஓடிக்கிட்டே இருக்கேன். சரி, நான் சத்தமாக பேசுகிறேன். முத்துக்குமார். என்னப்பா என்ன இந்த ஸ்கூல்? நீ ஸ்ரீவைஜி. சத்தமாக ஸ்ரீவைஜி. எப்போ இந்த சென்டரில் எப்போ ஜாயின் பண்ணீங்க? எப்படி இந்த சென்டர் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றோம்? நிறையா அதிகமாக படிக்க நிறையா முன்னாடி விட அதிகமாக படிக்க. மேடம் எப்படி கிளாஸ் எடுக்கிறாங்க? சூப்பராக. சத்தமாக சொல்லணுமா? கேட்கும். சூப்பராக சொல்லி தராங்க. சத்தமாக சூப்பராக சொல்லி தராங்க. சரி, ஓகே. வேற ஏதாவது குறை இருக்கா? முன்னாடி எக்ஸாமில் கம்மியாக மார்க் எடுத்துருக்கேன். இப்போ சப்ஜெக்ட் எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டாக இருக்கேன். இப்போ ஒரு 50 மார்க். சூப்பர். அப்போ வந்து நம்ம கரெக்டாக தான் பயணிக்கிறோம். கரெக்டான இடத்துல இருக்கோம். நம்ம நேரம் பேசுறதுக்கான வேல்யூ இருக்கு அப்படின்னு ரைட்டா? ஒரு மாதிரி இங்கே பாருங்க, ஒன்றும் இல்லையா? நல்லா படிங்க, ஜாலியாக இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன். படிக்க நேரத்தை படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் விளையாடுற டைம் எடுத்துக்கேன். ஜாலியாக பேசுகிறேன். அதெல்லாம் நான் கேட்கவே இல்லை. சரியா? உங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருங்க. யாரும் To start something, you have to stop something. ஒரு விஷயத்தை நீ ஆரம்பிக்கணும் அப்படின்னா சில விஷயங்களை முடிச்சுதான் ஆகணும். ஏன்னா நல்ல துவக்கங்கிறது ஒரு நல்ல முடிவுல இருந்து ஆரம்பிக்குது. ஆமா, நீ எடுக்கக்கூடிய முடிவு. உனக்கு என்ன தேவை, எது தேவையில்லை, எதை எப்போ எப்படி பண்ணணும், இப்படின்னு நீ எடுக்கிற பாரு முடிவு. இந்த முடிவு தான் உன்னோட வெற்றியை தீர்மானிக்குது. ஸோ இப்போ சொல்லு, நீ என்ன முடிவு பண்ண போற? எந்த ஒரு விஷயத்த ஆரம்பிக்க போற? எந்த மாதிரி ஒரு மனுஷன் உன்னோட வாழ்க்கையை லீட் பண்ண போற? எந்த மாதிரி ஒரு மனுஷன் உன்னோட வாழ்க்கை வேணுங்கிறத நீ ஆசைப்பட போற? அதுக்காக என்னென்ன விஷயங்களை நீ நிப்பாட்ட போற? யோசிச்சு பாரு. உனக்கு எது தேவையில்லை? உன்கிட்ட இருந்து எனர்ஜி வேஸ்ட் பண்ற ஒவ்வொரு இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் நோட்டிபிகேஷனும் உனக்கு தேவையில்லை. உன்னோட எனர்ஜியே தேவையில்லாம உன்கிட்ட இருந்து எடுக்கிற ஒவ்வொரு மூவிஸும் உனக்கு தேவையில்லை. உன்னோட பாசிட்டிவ் தாட்ஸை குலைக்கிற ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸும் உனக்கு தேவையில்லை. இப்படி நீ யோசிச்சு முடிவு பண்ணு. உனக்கு எதெல்லாம் தேவையில்லைங்கிறத முடிவு பண்ணு. அப்பவே உன்னோட வாழ்க்கையில நல்ல ஒரு ஆரம்பம் பிறந்துடுச்சுன்னு அர்த்தம். ஏன்னா லைஃப் இஸ் நத்திங் பட் ரிசல்ட் ஆஃப் ஆல் யுவர் ரேண்டம் சாய்ஸஸ்.
ஆமா, உன்னோட வாழ்க்கையில இவ்வளவு நாள் நீ உனக்கு தெரியாம நிறைய முடிவுகள் எடுத்திருப்ப. அந்த முடிவுகள் ரொம்ப பெருசா இருக்கலாம், இல்ல சின்னதா இருக்கலாம். ஆனா நீ எடுத்த எல்லா முடிவும் இருக்கும் பாரு, அந்த முடிவோட ரிசல்ட் தான் இன்னைக்கு உனக்கான வாழ்க்கை. ஸோ உன்னோட ஃபியூச்சரை முடிவு பண்ண போறது இனிமேல் நீ இருக்கக்கூடிய முடிவுகள். ஸோ இப்போ முடிவு பண்ணு, நீ எந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க போற. அந்த முடிவை ரொம்ப யோசிச்சு உனக்கு தேவையானதை நீ எடுத்த அப்படின்னா உன்னோட ஃபியூச்சர் நீ நினைச்ச மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா உன்னோட ஃபியூச்சர் நீ நினைச்ச மாதிரி கொஞ்சம் கூட இருக்காது. ஸோ நான் சொல்றேன், எப்போ உன்னோட முடிவுகளை முழு மனசோட எடு, உனக்கான முடிவுகளா எடு. கொஞ்சம் சுயநலவாதியா இருக்கிறது ஒன்றும் பெருசு தப்பு இல்லை. ஸோ நீ எடுக்கக்கூடிய முடிவு உனக்கானதா இருந்துச்சு அப்படின்னா உன்னோட ஃபியூச்சர் உனக்கானதா இருக்கும். இல்லை அப்படின்னா யாரோ ஒருத்தனோட ஃபியூச்சரை நீ வாழ்ந்துகிட்டு இருப்ப, அது உனக்கு கஷ்டத்தை கொடுக்கும். ஸோ இன்னைக்கே படிக்க ஸ்டார்ட் பண்ணி, இன்னைக்கே நீ நினைச்ச மாதிரி மார்க் எடுக்கிறதுக்கு ஆரம்பி. கொஞ்சமா உன்னோட எனர்ஜி எதுல தேவை இல்லைங்கிறத யோசிச்சு செலவு பண்ணு. இங்க மொத்தமா அப்படி இருக்கான், இப்படி இருக்கான், எப்படி இருக்காங்கிறதெல்லாம் பத்தி யோசிக்காத. நீ எப்படி இருக்க, என்ன மாதிரி முடிவுகள் எடுக்கிற, உன்னோட வாழ்க்கை என்ன மாதிரி இருக்குங்கிறது உன்னை பத்தி யோசி. இந்த உலகத்துல நிறைய பேர் மத்தவன் அப்படி இருக்கிறான், அவன் இப்படி இருக்கான், அவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு மத்தவங்களை பத்தி யோசிக்கிறதுல ஒரு 10% அவனோட வாழ்க்கை எப்படி இருக்கு, அவன் வாழ்க்கை அவன் எப்படி வாழணும் ஆசைப்படுறான் அப்படின்னு அவனை பத்தி அவன் யோசிச்சிருந்தான் அப்படின்னா இன்னைக்கு அவன் வாழ்க்கை கண்டிப்பா நல்லபடியா இருந்திருக்கிறோம். ஸோ அந்த தப்ப நீயும் பண்ணாத, மற்றவங்களை பத்தி யோசிக்காத. உனக்கு நீ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடு. ஏன்னா உன்னோட வாழ்க்கையை முன்னேற்றுறதுக்கு உன்னாலதான் முடியும், உன்னால மட்டும்தான் முடியும். உன்னோட வாழ்க்கையில நீதாண்டா ராஜா. இந்த லைஃப்ல குட்டுக்கும் கிரேட்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா? ஒரு விஷயத்த நல்லா பண்ணணும்னு நினைக்கிறவனுக்கும் அதை சிறப்பா பண்ணணும்னு ஆசைப்படுறவனுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா? ஒரு விஷயத்த நல்லா பண்ணணும்னு ஆசைப்படக்கூடியவன் அந்த விஷயத்த எப்படியாவது செய்யணும்னு நினைப்பான். அந்த விஷயத்த செஞ்சுட்டான் அப்படின்னா அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான், அதோட நிறுத்திப்பான். அவனுக்கு ஒரு எண்டு வந்துடும், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சிடும். ஆனா ஒரு விஷயத்த சிறப்பா பண்ணணும்னு ஆசைப்படக்கூடியவன் அதை ஃபர்ஸ்ட் நல்லா பண்ணுவான், அப்புறம் கொஞ்சம் பெட்டரா பண்ணணும்னு நினைப்பான், திரும்பவும் நல்லா பண்ணுவான், அப்புறம் பெட்டரா பண்ணணும்னு நினைப்பான். இப்படி திரும்ப 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 அவனுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரவே செய்யாது, அவன் சந்தோஷப்படவே மாட்டான், அவன் திரும்ப திரும்ப பெட்டர் ஆகணும்னு நினைப்பான். அப்படி பண்றவன் தான் அதுல கிரேட்டஸ்ட் ஆவான். அப்படி செய்யறவன் தான் அந்த விஷயத்த கிரேட்டா செய்வான். ஸோ நான் சொல்றேன், நீயும் சாதாரணமா நல்லதா பண்ணணும்னு ஆசைப்படாத, அதை சிறப்பா பண்ணணும்னு ஆசைப்படு. உன்னோட வாழ்க்கையில ஜெயிச்சா போதுன்னு ஆசைப்படாத, நம்ம சிறப்பா ஜெயிக்கணும்னு ஆசைப்படு. உன்னோட வாழ்க்கையில நீ தான் ராஜாவை வாழணும்னு ஆசைப்படு. ஸோ முயற்சி பண்ணு, என்னைக்கும் கஷ்டப்பட்டு உன்னோட எஃபர்ட்டை போடு. என்னைக்குமே உன்னோட டைம் அண்ட் எனர்ஜியை நீ எதுல செலவு பண்றியோ அதுதான் உன்னோட ஃபியூச்சரை டிசைட் பண்ணும். ஸோ இந்த நிமிஷம் முடிவெடுக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. எந்த விஷயங்களை முடிக்க போற, எந்த விஷயத்த ஆரம்பிக்க போற, நீ எந்த ஒரு மனுஷனா உன்னோட வாழ்க்கையை லீட் பண்ண போற, இந்த எல்லா முடிவும் உன்னோட கையில தான் இருக்கு. ஸோ to start something you have to stop something. ஒரு புதிய மனுஷனா வாழணும்னு ஆசைப்பட்ட அப்படின்னா உன்னோட பழைய நினைவுகள் தேவையில்லை, உன்னோட பழைய ஆக்டிவிட்டிஸ் தேவையில்லை, உன்னோட பழைய ஒரு மென்டாலிட்டி தேவையில்லை, புது மைண்ட் செட் தேவை. புதிய ஒரு மனுஷனா நீ பிறக்கணும், புதிய ஒரு மனுஷன் மாதிரி யோசிக்கணும், புதிய ஒரு மனுஷன் மாதிரி வாழ்க்கையை லீட் பண்ணணும். ஸோ இட்ஸ் ஆல் இன் யுவர் ஹேண்ட் ரைட் நவ். இது எல்லாமே உன்னோட கையில தான் இருக்கு, நீ எடுக்க போற முடிவுல தான் இருக்கு. நீ எதை நிப்பாட்ட போற, எதை ஆரம்பிக்க போறங்கிற முடிவுல இருக்கு. ஸோ ஸ்டார்ட் ரைட் நவ். வெற்றிங்கிறது ரொம்ப தூரத்துல எல்லாம் இல்லை, உன் காலடியில தான் இருக்கு. நீ அதை பார்க்கறதுக்கு ரெடியா இருக்கிறியா? ஸ்டார்ட் ரைட் நவ். ஸோ முயற்சி பண்ணி போராடுங்க, உங்களால முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது. வெற்றி உங்களுக்கு.